பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. லூக்கா 24:31. அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். லூக்கா 24:31. ஆபிரகாம் தன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய ஒரே மகனாகிய ஈசாக்கை பலி கொடுக்க கையை நீட்டி கத்தியை எடுத்தபோது, பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே என்ற கர்த்தருடைய வார்த்தையை ஆபிரகாம் கேட்டபோது அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டு புதரிலே சிக்கிய ஆட்டுக்கடாவை கண்டு அதை கர்த்தருக்காக பலி கொடுத்தான். ஆபிரகாம் மற்றும் சாராளால் துரத்திவிடப்பட்ட ஆகாரின் கண்ணீரையும் பாலைவனத்தில் தண்ணீருக்காக அழுது கொண்டிருந்த அவளுடைய குழந்தையின் சத்தத்தையும் கேட்டு கர்த்தர் ஆகாரின் கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் அங்கே தண்ணீர் துறவை கண்டாள். கர்த்தருக்கு பிடிக்காத பிரியமில்லாத வழியில் பீலேயாமை ஏற்றிக்கொண்டு சென்ற அவனுடைய கழுதை இடுக்கமான இடத்தில் தூதன் உருவிய பட்டயத்தோடு தனக்கு எதிராக தடையாக நிற்கிறதை கண்டு படுத்து கொண்டபோது கோபமடைந்த பீலேயாம் கழுதையை அடிக்கிற நேரத்தில் கர்த்தர் பீலேயாமின் கண்களை திறந்தார். அப்பொழுது அவன் வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை கண்டு தலை குனிந்து முகங்குப்புற விழுந்து பணிந்தான். சீரியா ராஜா எலிசாவை பிடிக்க குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பிய போது அதை பார்த்து பயந்த எலிசாவின் வேலைக்காரனின் கண்களை திறக்கும்படி எலிசா செய்த விண்ணப்பத்தை கேட்ட கர்த்தர் அந்த வேலைக்காரனின் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினி மயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, இந்த ஜனங்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான். எலிசாவினுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்தார் கர்த்தர். அப்போது எலிசா அவர்களை நோக்கி, இது வழி அல்ல, இது பட்டணமும் அல்ல, என் பிறகே வாருங்கள், நீங்கள் தேடுகிற மனுஷரிடத்தில் நான் உங்களை வழி நடத்துவேன் என்று சொல்லி அவர்களை சமாரியாவுக்கு அழைத்து கொண்டு போனான். அவர்கள் சமாரியாவில் வந்தபோது எலிசா, கர்த்தாவே, இவர்கள் பார்க்கும்படி இவர்கள் கண்களை திறந்தருளும் என்றான். அவர்கள் பார்க்கும்படி கர்த்தர் அவர்கள் கண்களை திறக்கும் போது இதோ அவர்கள் சமாரியாவின் நடுவே இருந்தார்கள். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும் என்று சொல்லியபடியே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த தினத்தன்று எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போகிற வழியில் 2 பேர் இயேசு உயிர்த்தெழுதை பற்றிய சம்பாசித்து கொண்டே போகிற போது இயேசு தாமே கண்கள் மறைக்கப்பட்ட அவர்களுடன் சேர்ந்து நடந்து மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அவர்கள் வேண்டிக் கொண்டதின்படி அவர்களோடு தங்கியிருந்து அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாமும் சில சமயங்களில் கண்கள் மறைக்கப்பட்டவர்களாய் கர்த்தர் நமக்கு செய்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் காணாமல், கர்த்தர் நமக்கு இனி வரும் காலங்களில் செய்ய போகிற காரியங்களையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் மனக்கண்களால் பார்க்காமல், கர்த்தாவே, நீர் எங்களுக்கு என்ன வைத்திருக்கிறீர், உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் என்ன என்று கேட்கும்படியாக அவரை அனுதினமும் தேடி நாடி சென்று விண்ணப்பிக்கும் போது, வேண்டிக் கொள்ளும் போது, ஜெபிக்கும் போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமது கண்களையும் திறந்து மனக்கண்களை திறந்து அவர் நம்மோடு கூட இருப்பதையும் அவர் நமக்கு செய்த அதிசய அற்புதங்களையும் இனி வரும் காலங்களில் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிற காரியங்களையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணும்படியாக நம்முடைய கண்களையும் திறப்பார். இதன் மூலமாக அவருடைய நாமத்தை நாம் விசுவாசித்து துதித்து அவருடைய கிருபையையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று சுகமாய் வாழ்வோம். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, ஆபிரகாமின் கண்களையும் ஆகாரின் கண்களையும் பிலேயாமின் கண்களையும் எலிசாவினுடைய வேலைக்காரனின் கண்களையும்
எம்மாவுக்கு சென்ற 2 நபர்களின் கண்களை திறந்த எங்கள் தேவனாகிய கர்த்தர், எங்களுக்கு முன்பாக மறைந்திருக்கிற உம்முடைய வல்லமையுள்ள கரத்தையும் கிருபையின் வரங்களையும், நீர் எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற சித்தங்களையும் திட்டங்களையும் ஆசீர்வாதங்களையும் அறிந்து கொள்ளும்படியாக எங்களுடைய கண்களை திறந்தருள வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.